ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சாக்லேட் ராக்கி கேக் எப்படி பண்ணால் பார்க்க போகிறோம். அப்புறம் ஈஸியான மெத்தட்லாம் வீட்டில் எப்படி பண்ணால் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் டார்க் சாக்லேட் எதுவும் யூஸ் பண்ணல. வீட்டில் டைரி மில்க்லாம் இருந்தது. அதில் ஒரு 2 டைரி மில்க் எடுத்துக்கிறேன். டைரி மில்கில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுத்தது. பட் நம்மளுக்கு மெல்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணால் போதும். ரொம்ப மெல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக ஹார்ட் ஆகிடும். அதனால் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் இப்போ பட்டர் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மெல்ட் ஆனால் போதும். இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை நான் எடுத்துக்கிறேன். இது கூட நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போது இது கூட நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு எடுத்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கோகோ பவுடர் சேர்த்துப்போம். இதையெல்லாம் நல்லா கலந்து விடுவோம். நல்லா கைவிடாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மாவு சாக்லேட்டோட மிக்ஸ் ஆகிடும். அழகாக சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணி அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டரை சேர்த்துருவோம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ணுறேன். குக்கரில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை வச்சு ஒரு 20 to 25 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது ஒரு ஃபோக் ஸ்பூன் இல்லைனா டூத் பிக் இல்லைனா நம்ம கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சு அர்த்தம். இது நல்லா ஆறின உடனே நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்காக சூடாக இருக்கும் போது கட் பண்ணுறேன். நல்லா ஆறின உடனே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே போல் ஆறிட்ட உடனே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட், உங்களுக்கு அதோடைய ரியல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் ராகி கேக் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணித்தரலாம். திடீர்னு உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.